சமுதாயத்தில் தனி மதிப்பு இருக்கிறது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று திருநங்கைகளுக்கு கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி கோட்ட ரயில்வே பாதுகாப்பு படையின் சிறப்பு நுண்ணறிவு பிரிவு, குற்ற புலனாய்வு பிரிவு, விழுப்புரம் மாவட்டம் காவல்துறை, ரயில்வே காவல்துறை ஆகியவை இணைந்து திருநங்கைகளுக்கான சமூக விழிப்புணர்வு கூட்டத்தை விழுப்புரத்தில் நடத்தியது. இக்கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் தினகரன் கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். அவ்வப்போது அவர் பேசியதாவது: திருநங்கைகள் என்பவர்கள் ஆண்கள் பெண்களை விட பலம் வாய்ந்தவர்கள், இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இதனால்தான் பொதுமக்கள் உங்களை கடவுளாக மதிக்கிறார்கள். அந்த மரியாதையை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். ரயில்களில் பயணிக்கும் போது பயணிகளிடம் அத்துமீறும் செயல்களில் ஈடுபடக்கூடாது. பயணிகளிடம் பணம் கேட்டு மிரட்டுதல், செல்போன் நகைகளை பறித்து செல்வது, இப்படி ஒரு சில திருநங்கைகள் செய்யும் செயல்களால் பயணிகள் மத்தியில் ஒட்டுமொத்த திருநங்கை சமுதாயத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுகிறது. இத்தகைய செயல்களில் ஈடுபட்ட திருநங்கைகள் பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அவர்கள் போலீஸ் நிலையங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் அலைந்து வருகின்றனர். சட்டம் என்பது ஆண், பெண், திருநங்கை என எல்லோருக்கும் சமம். எனவே திருநங்கைகள் சமூகத்தில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு சார்பில் மற்ற மாநிலங்களில் இல்லாத வகையில் திருநங்கைகளுக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. சுயதொழில் தொடங்க கடனுதவிகளும் வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். சமுதாயத்தில் உங்களுக்கென்று தனி மதிப்பு இருக்கிறது. அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் திருநங்கைகள் மீது எந்த ஒரு புகாரும் வரக்கூடாது. உங்கள் மீது வழக்குகளே இருக்கக்கூடாது. அந்த நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு